நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட் என்னைக்குமே உங்களை ஃப்ரெண்டா தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தோட வாட் இஃப் சீசன் 3 ஸ்டார்ட் ஆயிருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அடுத்த 7 நாட்களுக்கு ரிலீஸ் ஆக போற எல்லா எபிசோட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட போறேன். இந்த முயற்சியை பாராட்டி ஒரே ஒரு ஃபாலோ கொடுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரூஸ் பேனர் தன்னை எல்லாருமே ஒரு மான்ஸ்டரா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காமா ரேடியேஷன் அவர் ஹல்கா மாத்துச்சோ அதே ஒரு காமா ரேடியேஷனை வச்சு அந்த ஹல்கை இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகி ப்ரூஸ் பேனருக்குள்ள இருந்து ஹல்கை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு காட்ஜிலா மாதிரி ஒரு உருவத்தை தனக்குள்ள இருந்து தனியா பிரிச்சு கொண்டு வந்துருது. எப்போ அதை சமாளிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தலைவன் டோனி ஸ்டார்க் உள்ள புந்து எல்லா மெயின் 6 அவெஞ்சர்ஸ்க்கும் ஒரு ஹல்க் பஸ்டர் மெக்கா சூட்டை ரெடி பண்ணி கொடுக்கறாரு. அதை வச்சு ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அவெஞ்சர்ஸ் இறந்து போயிடுறாங்க. பட் அவங்களோட சாக்ரிஃபைஸ் மூலமா மீதி இருக்க அவெஞ்சர்ஸ் லைக் சாம் வில்சன் அண்ட் மோனிகா ராம்போ அவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணி அந்த ஆர்மியை காலி பண்ணிடுறாங்க. பட் 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் இன்னும் பயங்கர பெரிய ஒரு ஆர்மி, ஒரு ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸோட திரும்ப வரும்போது இப்போ இருக்க நியூ அவெஞ்சர்ஸ் அவங்க கிட்ட இருக்க எல்லா சூட்ஸையும் ஒன்னு சேர்த்து SPD எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாலும் அந்த ஹல்க் மான்ஸ்டரை ஒன்றும் பண்ண முடியல. சரி என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரூஸ் பேனர் ஒரு நியூக்ளியர் பாம்பை வெளியே வச்சு அதுல இருந்து வர மொத்த காமா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணி அவரும் ஒரு பெரிய ஹல்க் மான்ஸ்டரா மாறிடுறாரு. சோ 2 ஹல்க் மான்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில கடைசியில அவெஞ்சர்ஸோட ஹெல்ப் மூலமா ப்ரூஸ் பேனர் ஜெயிச்சிடுறாரு.